வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் காமி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அருகே இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்கள இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ எடப்பாடியை பார்த்து தற்கூறின்னு சொன்னோடனே மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருவப்பொம்மை, அண்ணாமலை உருவப்பொம்மை எரிக்கிறது. இதே ஜெயலலிதா இருந்தால் அவங்கள பார்த்து இப்படி திட்டியிருந்தால் இப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு சத்தமும் இல்லை. தென் மாவட்டங்களில் உதயகுமார் ஏதோ பண்ணார். ஸோ இதை தவிர்த்து எடப்பாடியோட சொந்த மாவட்டம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருந்துச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமியில் எல்லாருமே டென்ஷனில், கோபத்தில் இருக்கான்றது தெளிவாக தெரியுது. அதன் விளைவு தான் திட்டு வாங்கினா திட்டு வாங்கிட்டு போகிறாரு. தற்கூரி சொல்லிட்டாருன்னா சொல்லிட்டு போகிறாங்க. தலைவரை என்ன வேணால் திட்டிட்டுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள், நிர்வாகிகள் இருக்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா இந்த டிவி சேனல் வந்த அப்புறம் எடப்பாடி நியூஸ் பெரிய லெவலில் போகிறதில்ல. அதிருப்தியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி மாவட்ட செயலர் மேலே கோவத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வால் போஸ்ட்டில் எங்கே எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தெரியும், இந்த தற்கூரின்னு சொன்னதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாவட்ட செயலருக்கு எந்த ஒரு கண்டித்து பார்த்திங்கன்னா போராட்டம், ப்ரெஸ் மீட்லாம் எதுவுமே வைக்கலை. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா உதயகுமார் தான் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணார். அப்புறம் டாக்டர் சரவணன் பார்த்திங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுங்க, எங்கள் பொதுச்செயலாளர் அசிங்கப்படுத்திட்டாரு தற்கூரின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிர்வாகிகள் சொல்கிற விஷயம் ஓபிஎஸை இணைக்கணும், திருப்பியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரணும், ஏன் அப்போ தான் தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும்னு சொல்கிறது தான். இப்போ அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விசுவரம் பண்ணிடுச்சு. ஓபிஎஸை இணைச்சாதாங்க அப்படின்றது கட் அண்ட் ரைட்டாக பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது பின்னணியில். ஓபிஎஸோட 2 மகன்களும் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் இணைய போகிறதா சொல்கிறாங்க. விஜய் மாநாட்டில் இணைய போகிறதா தகவலே இருக்குது. அவர் மட்டும் கிடையாது, பன்ரோட்டி ராமச்சந்திரன், ஸோ ஒரு சில அதிமுகவில் இருக்க சீனியர் முன்னாள் அமைச்சருக்கு இணைய போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய நடிகர், நடிகைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஜா, குஷ்பு, இவங்கெல்லாம் உங்கள் பேர்லாம் அடிபட்டுருக்கு. பன்ருட்டி ராமச்சந்திரன் இணைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் மேலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் கட்சி மாறி வந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அன்லக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. யாரை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், ஒரு குழு போட்டு அமைச்சு அவங்க தான் சொல்லுவாங்க விஜய்க்கு. அவங்கள இணைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட குழுவே அதான் வேலையே. அப்போ விஜய் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் 2 மகன்களையும் இணைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஓபிஎஸ்க்கு தெரிய வர ஓபிஎஸ்ஸே பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஃபோன் போட்டார். இந்த மாதிரி என் மகன்கள் 2 பேர் இணையிறாங்க, நானே அதிமுகவில் இருக்கேன், என் மகன்கள் 2 பேர் இணைஞ்சால் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தலைவர் மகன்களை இணைகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களை இணைக்காதீங்கன்ற மாதிரி ஃபோன் போட்டிருக்காரு. அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் 2 மகன்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பதவி, நல்லா பார்த்திங்கன்னா உச்சபட்ச பதவி போட்டு கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் கட்சிக்கு வாங்க, உங்களுக்கும் ஒரு நல்ல பதவியை போட்டு தரேன். அதிமுகவில் என்ன மரியாதை செல்வாக்கோட இருந்தீங்களோ அதே செல்வாக்கோடு இருக்கலாம். முதலமைச்சர் பதவியும் பார்த்திங்கன்னா அரியாசனத்திலையும் உட்கார வைக்கிறதுக்கு நான் விட்டு தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவரை மகன்களை சேர்க்க வேணாம்னு சொல்ல போய் கடைசி அவருக்கே மனசு மாறுற அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜய் பேசி விட்டாராம். ஸோ இது இப்போ அதிமுக இல்லாமல் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட என்ன சண்டை போட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போனால் கண்டிப்பாக அதிமுக 0ல் போய் முடிஞ்சிருந்தாங்க. ஏன் ஓபிஎஸ் கட்சியில் இணைய சொல்லி பார்த்திங்கன்னா விஜய் சொல்லியிருக்காருன்னா, தென் மாவட்டங்கள் அதிக செல்வாக்கு, தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முக்குளத்தோட செல்வாக்கு. ஈந்தாட்டி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இருந்தவர் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்தியவர். அது மட்டும் கிடையாது, ஒரு மூத்த அரசியல்வாதி. அங்கே விஜய் கட்சியில் பெரிய லெவலில் மூத்த அரசியல்வாதின்னு யாரும் இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியும், விஜய்க்கு பார்த்திங்கன்னா அவரோட கட்சியோட போச்சரான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆனந்த்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அரசியலில் லைட்டாக தான் அனுபவம் இருக்கும், பெரிய லெவலில் அனுபவம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் அளவுக்கு. அப்போ ஓபிஎஸ் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம்ன்ற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துருச்சான்ற மாதிரி ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதே மாதிரி வேலுமணியும் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு போட்டு வச்சுருந்தார் டெல்லியில். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ம இது பண்ணிடலாம், நான் பார்த்திங்கன்னா 2026 முதலமைச்சர் வேட்பாளர் என்னை நிப்பாட்டு வைங்க, எனக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்ற மாதிரி டெல்லியில் ஒரு துண்டு போட்டு வச்சுட்டார் வேலுமணி. ஆனால் டெல்லியை நினச்சிட்டாங்க, ஏற்கனவே நம்ம இப்போ வேலுமணி எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி வந்தார், அவருக்கு நம்ம நல்லா செஞ்சோம்,
ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம கூட்டணி கூட வைக்காமல் துரோகம் விட்டு போயிட்டார். இனி ஒருத்தரை நம்ம வளர்த்து விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி முடிவாக இருக்காங்க. நம்ம இப்போ ஏற்கனவே நம்மளால் பாதிக்கப்பட்டவர், ரொம்ப பாதிக்கப்பட்டவர் ஓபிஎஸ் நம்ம வளர்த்து விட்டுலாம்ன்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ்க்கு அந்த திருப்பியும் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஊரோட பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அதே தான் வேலுமணி பண்ணுவார். எடப்பாடியாச்சும் பரவாயில்ல, வேலுமணி 3 அடி 4 அடி பாஞ்சு பார்த்திங்கன்னா டெல்லிக்கே ஆப்போச்சுறாரு. ஸோ அந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா நல்லாவே பிரகாசமாக தெரியுது. அதனால் வேலுமணியை பெரிய லெவலில் வளர விடக்கூடாது அப்படின்றதில் பார்த்திங்கன்னா டெல்லி முடிவாக இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெல்லியில் மூவ் பண்ணியிருக்கான்ற ஒரு கோவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலுமே டெல்லி என்ன நினைக்கிறாங்க, வளர்ந்துடக்கூடாதுன்ற நினைக்கிறதுல பார்த்திங்கன்னா டெல்லியோட ஒரு பாசத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லி பார்த்திங்கன்னா அதிகமாக காமிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தெம்பு கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா திமுகலையும் பார்த்திங்கன்னா நிறைய சலசலப்பு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெரியும் அண்ணாமலை பார்த்திங்கன்னா லண்டன் போயிருக்காரு. அவர் பதவி பார்த்திங்கன்னா ஆச்சு கிடைக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் நியமிச்சிருக்காங்க. அந்த 6 பேர் என்ன பண்ணுவாங்க, அதிமுகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த 3 மாதத்துக்குள்ளே. அப்படி வர வச்சுட்டாங்கன்னா யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களோ மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்துருவாங்க. அது அப்படி வர வைக்கலன்னா 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் அண்ணாமலை தான் பார்த்திங்கன்னா மாநில தலைவர் இருப்பார். அதே மாதிரி இந்த குழுவில் பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், அதே வானதி சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சீனியர்னால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த குழுவில். அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க. பட் அவங்கள அந்த குழு பக்கமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்செட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ மாநில தலைவர் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை முன்னிறுத்தியே பாஜக தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. ஸோ திமுக பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு அண்ணாமலை தான் சரியான ஆள். ஸோ வேறு யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை இப்போ எல் முருகனோ இப்போ வேறு யார் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த பாஜக வளரவே இல்லை தமிழ்நாட்டில். அப்படியே பார்த்திங்கன்னா என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அது தலையை ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மாநில தலைவர் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இவ்வளோ சீட்டு கொடுக்குன்ற மாதிரி டிமாண்ட் கொடுக்குறனால பார்த்திங்கன்னா அவரோட கை தான் ஓங்கி இருக்குன்றாங்க. தொண்டர்களுமே பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட வேகம் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. ஆனால் சீனியர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அவரை பார்த்திங்கன்னா வளர்த்துக்காண்டி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அது நம்மளோட நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறன்ற மாதிரி எல்லா முன்னாள் எல்லா பாஜக நிறுவனம் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த எம்பி எலெக்ஷனில். அப்போ தான் ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு பாஜக அதிமுக கூட்டணி வேணான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வெளியே இருந்துச்சு. அண்ணாமலை பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். ஆனால் அண்ணாமலையோட முயற்சினால் தனித்து நின்றால தான் 2வது இடத்துக்கு நம்மளால் வர முடியுன்றதை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உணர்த்தி காமிச்சார். அது எல்லாருமே மறந்துட்டுருக்காங்க. எல்லாருமே கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தில் இருந்தவங்க 2வது இடத்துக்கு வர முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் தனித்து நின்றால தான் தெரிஞ்சுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்